5000 போட்டு இருக்குமா 10,000 போட்டு இருக்குமா ராமேஸ்வரத்தில்? அனுப்பு. சும்மா எதுக்காங்க எல்லா பேருக்கும் சோறு போட்டு படுக்க போட்டிருக்க? உன்னால முடியலன்னா தயவு செய்து சுரேஷ் கண்ணன் ஒரு மனுவாவது கொடு. என்ன தலைவர நீங்க அனுப்புவாரியா? அனுப்ப வைக்கிறோம்யா. இல்லைன்னா ஆளுக்கு ஒரு சட்டையை கட்டி போட்டு யூனிஃபார்ம் போட்டு போயிட்டு வரோம்யா. தமிழ் ரத்தம் ஓடுது, இங்கிலீஷ் ரத்தம் ஓடுது, ஆந்திரா ரத்தம் ஓடுது, கர்நாடக ரத்தம் ஓடுது இல்லடா. எங்களுக்கு மனிதாபிமானம் உள்ளது, மனசாட்சி இருக்கு. எவன் எப்படி வாழணும், யாரை எப்படி மதிக்கணும், இதை சொல்லி கொடுத்த ஒரு கல்லூரி பேராசிரியர், அந்த தலைவன் ஒரு கல்லூரி பேராசிரியர். இந்த அணிவகுப்புல இருந்து தெரிஞ்சிருக்கணும். முதல்ல வந்தவனுக்கும் முதல் வணக்கம் அவர் தான் வைக்கிறார். கடைசியில் வந்தவனுக்கும் பின்னால் நின்றுட்டு அண்ணன் வணக்கம்ன்றார். என்னதான் 10 வருஷமா பண்ணாருங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. மனிதாபிமானத்தோடு மனித நேயத்தோடு இருக்க பழகுங்கள். அவர் எழுதக்கூடிய எழுத்துக்களை படிக்க பழகுங்கள். அவருடைய உரையை கேட்டு பல பேருக்கு எடுத்து சொல்ல பழகுங்கள். இனியாவது திருந்தட்டும் இந்த சமுதாயம். ஒரு இளைஞன் கேட்கிறான், என்ன கேட்கிறான்? ஏழை ஜாதி நான், ஆனால் கோழை ஜாதி அல்ல. ஏழை ஜாதி நான், ஆனால் கோழை ஜாதி அல்ல. இதுதான் அவன் சொல்லுகிறான் அதிகபட்ச வசனம். அந்த ஏழை ஜாதிக்கும் அந்த கோழை ஜாதி ஆக்காமல் அந்த ஏழை ஜாதிக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் அது இந்த மனித உரிமை கழகம் தான். அதன் ஒட்டுமொத்த தலைவர் இந்த சுரேஷ் கண்ணன் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். எனவே என் மனதார வாழ்த்துகிறேன். அடுத்த மாநாட்டில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகின்றேன். வணக்கம்.